தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிடலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த முகாமில் உங்களோடு கூட பேசும்படி தேவன் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியை பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம். தகப்பனாகிய ஆபிரகாம். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர வாசித்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவன் ஒரு தகப்பன் என்றே ஆவியானவர் எழுதுகிறார். தகப்பனாகிய ஆபிரகாம் என்று எழுதுகிறார். ஒரு சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலை தாழ்த்தி கண்களை மூடி என்னோட பேசுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். களைப்பு இருக்கலாம். களைப்பெல்லாம் மறந்துடுங்க. குடும்ப சூழல்களை மறந்துடுங்க. நாளைய தினம் என்ன எதிர்நோக்குறீங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நீங்கள் தேவனுடைய வீட்டில் வந்திருக்கிறீங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறீங்க. என்னோட பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க. என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை தாங்க. என்னோடு என்ன பேச விரும்புகிறீங்க? கர்த்தாவே, ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை தருகிற வார்த்தையை கர்த்தர் அனுப்பும்படி கேளுங்க. எங்கள் ஒவ்வொருவரோடும் தனித்து பேசுங்கப்பா. எங்களோடு தனித்து பேசுங்க. உமது வார்த்தையை அனுப்பி தாங்க. கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஸ்தோத்திரம். ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற தேவனுடைய வார்த்தை கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்காக, பிதாக்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புருஷர் முகாமை நீங்கள் ஆயத்தப்படுத்தினீங்களே, நன்றி. இப்பொழுதும் உம்முடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது திருவசனம் செல்லுகிற வாசலை திறந்தருளுவீராக. தேவன் அடிமையை மறைத்து நீங்கள் உமது வசனத்தை பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுங்க. ஒவ்வொரு சகோதரர்களோடு நீங்கள் பேசுங்க, பேசுங்க. அவருடைய இருதயங்களின் ஆழங்களில் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வதாக, கடந்து செல்வதாக. தனிப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவரோடு நீர் பேசி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி. ஆவியானவர் ஊழியம் செய்யுங்க. மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். தகப்பனாகிய ஆபிரகாம். இந்த முகாமில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்ப அமைப்பில் தேவன் உங்களை வச்சிருக்கிறார். குடும்பம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இன்னும் மேலான உறவுகள். வயது சென்ற பலர் வந்திருக்கிறீங்க. பேர பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க. பூட்ட பிள்ளைகளை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி தானே? ஸ்தோத்திரம். தலைமுறைகளை சிலர் பார்த்துருப்பீங்க. இந்த குடும்பத்தில் ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஒரு சிறந்த தகப்பனாக, நல்ல தகப்பனாக, அந்த முழு குடும்பத்திற்கும், உங்களை கவனிக்கிற பல குடும்பங்களுக்கும் முன்மாதிரியான தகப்பனாக ஆபிரகாமை போல நீங்கள் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அந்த நோக்கத்தில் தான் இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனாக இருக்கிறேனா? சிறந்த தகப்பனாக இருக்கிறேனா? இந்த தகப்பனை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லைன்னு எங்கள் வீட்டாரெலாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறேனா? நான் சபைக்கு வரும்போது சபையில் இருக்கிற மற்றவங்கெல்லாம்
இவங்க ஒரு சிறந்த தகப்பன் இந்த சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நான் இருக்கிறேன்னா என்று யோசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை. ஆதியாகமம் இந்த பிரைஸ் தி லார்ட் பல காரியங்களை ஆபிரகாமினுடைய சரித்திரத்தை ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. ஏசாயா 43:27 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி தகப்பன் பாவம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்று ஆதி தகப்பனாகிய முதல் மனிதனாகிய ஆதாமை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அவனும் தகப்பன் தான். தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு தகப்பனாக இருந்தான். தேவன் அவனை கிழக்கே ஆதியாகம 2:8 ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்தில் தேவன் எதிர்பார்த்த எதையுமே அவன் செய்யலை. தோட்டத்தை விட்டு தேவன் துரத்தக்கூடிய ஒரு தகப்பனாக இருந்தான். இப்படியும் நீங்கள் வாழ முடியும். தகப்பனாகிய ஆபிரகாமை போலவும் நீங்கள் வாழ முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாழும் நாட்களிலும் நீங்கள் வாழ்ந்து முடித்த பின்பும் தவறான முன் உதாரணமாக நீங்கள் வாழக்கூடாது, வாழ்ந்து முடிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்ந்து முடித்த பின்பு உங்களை குறித்து பேசும்போது உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஆமென் ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை பலரை ஜெபிக்கிறதுக்கு எழுப்பக்கூடிய அளவில் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை அவருடைய சரீரமாகிய சபைக்கு பக்தி விருத்தி அடையக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும். இப்படி ஒரு தகப்பன் இருந்தார், பாவம் செய்தார், ஆண்டவருக்கு துரோகம் செய்தார், பின்வாங்கி போனார், சோர்ந்து போனார், தளர்ந்து போனார் என்றெல்லாம் சொல்ல ஆமென் கர்த்தரை விசுவாசித்து வெற்றியாய் வாழ்ந்தார், வெற்றியாய் முடித்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ சிறந்த நல்ல முன்மாதிரியான தகப்பனாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கணும். உங்கள் போதகர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். உங்கள் கூட கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை போன்ற புருஷர்கள் சபையில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிற காரியங்களிலிருந்தே ஒரு சில காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, இந்த வேத வெளிச்சத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆபிரகாம் விசுவாசம் நிறைந்த ஒரு தகப்பனாக இருந்தான். எல்லாம் சொல்லுங்கள், ஆபிரகாம் எப்படிப்பட்ட தகப்பன்? விசுவாசம் நிறைந்த ஒரு தகப்பனாக இருந்தான். ஸ்தோத்திரம். அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு மாதிரியை காட்டணும் உங்கள் பிள்ளைகளுக்கு? ஏன் உங்கள் துணைவியார் கூட தேவனை 100க்கு 100 விசுவாசிக்கிற ஆமென் கணவன் என்று உங்கள் துணைவியார் சொல்லணும். உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அப்பா வாழ்க்கையில் இருந்து ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லணும். இருக்கிறதில் வாழுகிறவர் அல்ல, கர்த்தரை விசுவாசித்து பெற்றுக்கொண்டு வாழுகிறவர் என் தகப்பன் என்று சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சபையில் உங்களை போன்ற தகப்பன்மார்கள் புருஷர்கள் ஆமென் உங்களை குறித்து சொல்லணும், எங்கள் சபையில் இப்படி ஒரு பிரதர் உண்டு, அவங்க தேவனை விசுவாசிப்பதில் ஊக்கம் நிறைந்தவர், விசுவாச வீரர் என்று உங்களை குறித்து சொல்லணும். இப்போ உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க, நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருக்கிறீங்களா? உங்களுக்கே சந்தோஷம் இருக்கா? ஒரு மிகப்பெரிய தேவையிலும் சோர்ந்து போகாமல், கண்ணீர் வடிக்காமல், துவண்டு போகாமல், யாராவது ஒருவர் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவில் இல்லாமல் தேவனை விசுவாசித்து ஸ்தோத்திரத்தோடு சந்தோஷமாக இருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் அவனுடைய விசுவாசத்தை குறித்து இப்படி வேதம் சொல்கிறது. க்ளோரி டு காட். விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் அவனை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அழைக்கிறார். அப்படித்தானே? ஆபிரகாமை அழைத்து, ஸ்தோத்திரம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். ஆனால் என்ன சொல்லலை? எந்த ஊர்னு சொல்லலை. இந்த 3 நாள் கடையநல்லூர் பகுதியிலும் இந்த மண்டலத்திலும் நான் இருந்தேன். நாளைய தினம் அரியலூர் அந்த மண்டலத்தில் மிஷன் கன்வென்ஷனில் பிரசங்கிக்கிறதுக்கு நான் புறப்பட்டு போக வேண்டும். நாளைக்கு பகலில் அங்கே பிரசங்கம் பண்ணணும், அடுத்த நாள் சென்னையில் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் எங்கே போகணுன்னே தெரியாமல் நான் ஊராக போக முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி தானே? நாளைக்கு ஒரு விவாக வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு அழைப்பு வந்திருக்குன்னா யார் அழைச்சிருக்காங்க, எந்த ஊருக்கு போகணும் தெரிஞ்சால் தானே போவீங்க. ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபிரேய நிருபத்தில் நான் வாசித்தோம், அந்த 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதுன்னே தெரியாம, ஸ்தோத்திரம், இல்லைன்னா ஒரு ரூட் மேப்பே அவனுக்கு கொடுக்காம, எந்தெந்த ஊரை கடந்து போனோம் அப்படிலாம் தெரியாம, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். குடும்பத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் ரொம்ப எளிதில்லை. ஆமென். யோசிங்க, நீங்கள் ஒரு 50 வருஷம் வாழ்ந்த ஊரை விட்டுட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் எத்தனை பேர் போவீங்க? கடினமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தான் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தான். இன்ன இடம் என்று தெரியாது, தன்னுடைய தேசத்தை விட, தன்னுடைய ஊரை விட, தன் தகப்பன் வீடு இருக்கும் இடத்தை விட சிறந்ததாக இருக்குமா, உசிதமாக இருக்குமா, நல்லா இருக்குமா, கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கும், அங்கே உள்ள உணவு என்ன, அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, என்னை ஏற்றுக்குவாங்களா, என்னை அங்கீகரிப்பாங்களா, என் மேலே பட்சமாக இருப்பாங்களா, என்னை கனப்படுத்துவாங்களா, எதுவுமே தெரியாமல் தேவாதி தேவனை அவன் கண்டு கொண்ட போது, தேவனை அறிந்த போது, ஆமென், கர்த்தர் அவனை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னவுடன் எந்த உத்தரவும் கேட்காமல், அவர்கிட்ட ஒன்றும் விசாரிக்காம, நல்ல இடத்துக்கு தானே ஐயா என்னை கொண்டு போகிறீங்கன்னு அவர்கிட்ட சந்தேகமாக கேட்காம, அவிசுவாசப்படாமல், ஆமென், கடந்து போனான் பாருங்க. அதுதான் விசுவாசம். நல்ல கரம் உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அலையிலூயா. நல்ல கம்பீரமாக ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு தகப்பனாக அவன் இருந்தான். உங்களை ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்துட்டு இருக்குது. ஒரு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா 200 பேர் உங்கள் சபையில் இருந்தால் 400 கண் உங்களை பார்த்துட்டு இருக்குது. உங்கள் ஊரில் 1,00,000 பேர் இருந்தால் 2,00,000 கண் உங்களை பார்த்துட்டு இருக்குது. உங்கள் கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்தால் 2000 கண் உங்களை பார்த்துட்டு இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு துணைவியாக 2 பிள்ளைங்க அப்படின்னா அந்த 6 கண்ணும் உங்களை பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் யோசிங்க, இந்த ஆபிரகாமை போல ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையை எழுதி வச்சிருக்கிறார். எபிரேய ஆக்கியோன் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதப்படும், வாசிக்கப்படும் ஒரு நிருபமாக உங்கள் விசுவாச வாழ்க்கை இருக்குதான்னு யோசிங்க. ஒருத்தருக்கு முன்மாதிரியாக சொல்லக்கூடிய அளவில் இந்த பிரதரை போல கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்க. ஆமென். ஆண்டவர் மேலே விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம். இந்த காலங்களில் இந்த உலகத்தில் என்ன கர்த்தர் நடத்துவார், என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். வரும் காலங்களுக்கு என் ஆண்டவர் போதுமானவர், நித்தியம் வரை என்னை கொண்டு சேர்க்க நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவர் என்கிற விசுவாசத்தோடு, ஒன்றுமில்லாமையில் ஒன்றை அவர் உண்டாக்குகிறவர், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், அவர் செய்ய நினைக்கிற ஒன்றும் தடைபடாது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், அவரை நான் சார்ந்திருக்கிறேன், அவரை நான் பற்றி பிடித்திருக்கிறேன், அவரை எல்லாம் பார்த்து கொள்வார் என்று அவரை நம்பி நான் வாழ்றேன்னு உங்களை பார்க்குறவங்க எல்லாம் சொல்லணும். நல்ல சத்தமா சொல்லுங்களே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் விசுவாசத்தா ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பீங்க. ஆமென். இதுவரை ஆண்டவர் மேலே எப்படிப்பட்ட விசுவாசத்தை, நம்பிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்களோ, இன்றைக்கு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல புருஷர்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை விசுவாசிங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்.
நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்கள் தேவையை பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் அவரை விசுவாசித்தீங்கன்னா, ஆபிரகாமை ஒன்றும் இல்லாமையில் அழைத்து சென்றவர் எப்படி அவனை குறைவு வைக்காம அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவனை பெருகவே பெருக செய்து எந்த அளவு அவனை கனப்படுத்தினாரோ அப்படி நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருவார். உங்களில் ஒரு சிலர் இதுவரை இயேசுவை உறுதியாக நீங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டு, ஏசப்பா எனக்காக பலியானீங்கப்பா, உமது இரத்தத்தால் என்னை கழுவுங்க, உமது பிள்ளையா மாற்றுங்க, நீர் எனக்குள்ள வந்துருங்க, உமது ஆவியினால் என்னை நிரப்புங்க, இன்று முதல் உம்மை விசுவாசித்து நான் வாழ விரும்புகிறேன், என் குடும்பத்திற்கு விசுவாச ஜீவியத்தினுடைய மாதிரியை நான் காட்ட விரும்புகிறேன், எங்க மண்டலத்தில் இருக்கிற புருஷர்களுக்கு விசுவாச ஒரு வீரனாக வாழ்ந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மூத்த போதகரை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் நான் இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய அளவில் எனக்கு விசுவாசம் அருளப்பட்டிருக்கிறது. நான் கவலைப்படுறதும் இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. விசுவாசத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவேன், ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விசுவாசத்தை சோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏசப்பா எல்லாமே தர்றாரு, ஆமென், என்னை நிரப்புறாரு, மீதம் எடுக்க செய்கிறாரு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் குடும்பத்திற்கு தேவனை விசுவாசியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு தேவனை விசுவாசியுங்கள். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரை நம்புங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவரை விசுவாசிங்க. இன்றைக்கு பல காரியங்கள் உங்களை நெருக்கி நிற்கலாம், அந்த நெருக்கங்கள் நீங்கும். ஏசப்பா உங்களை விசாலத்தில் வைப்பார், நெருக்கமில்லாத விசாலத்திற்கு கொண்டு வருவார். அவரை விசுவாசித்த ஒருவரையும் தேவன் வெட்கப்படுத்துகிறதில்லை, உங்களை நடத்துவார். அப்போ விசுவாசம் எப்படி இருக்கணும்? இன்ன இடனே தெரியாமல், ஆமென், அவன் புறப்பட்டு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அதுபோல இந்த வேத வசனத்திற்கு ஆமென் கீழ்ப்படிந்து கர்த்தரை சேவியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறவர். ஆதி யோபு 42:2 படி சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், உங்களை நிறைவாக்குவார், உங்களை ஆசீர்வாதமாக்குவார். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசம்னா என்ன? அழைப்பு வந்துருச்சு, ஏசப்பா அவங்கள தொட்டாங்கன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பூரணமாக ஆண்டவர் மேலே விசுவாசத்தை நீங்கள் வைக்கலைன்னா இன்னைக்கு வைங்க. எப்படிங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறப்பு உங்கள் வியாதிக்கு ஒரு சிறப்பு வைத்தியரை உங்கள் நண்பர் அறிமுகப்படுத்தினா அதை அப்படியே விசுவாசிக்கிறீங்கல்ல. அவர் ஒருவேளை திருநெல்வேலியில் இருந்தாலோ, கோவில்பட்டியில் இருந்தாலோ, மதுரையில் இருந்தாலோ, எந்த ஊரில் இருந்தாலும், கடையநல்லூரில் இருந்தாலும், தென்காசியில் இருந்தாலும், செங்கோட்டையில் இருந்தாலும் நீங்கள் பிரயாணப்பட்டு என்ன அடிப்படையில் அவர்கிட்ட போய் உங்களை காட்டி அவர் கொடுக்குற ஒரு 100 மாத்திரை எழுதுறாருன்னா அதை வாங்கி அவுக்குன்னு சாப்பிட்றோம். எப்படிங்க? என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம் இல்லை? அவர் சிறப்பு, ஆமென், நிபுணர், சிறப்பு வைத்தியர் அப்படின்னு நம்பிக்கை. உங்கள் நண்பர் சொன்னார்னு அவ்வளோ நம்பிக்கை. ஆமென். அப்போ ஆண்டவர் மேலே எவ்வளவு விசுவாசம் வைக்கணும்ல? அவர் மேலே விசுவாசம் வைங்க. உங்கள் தேவை சிறிதானதோ பெரிதானதோ அற்புதமாய் கர்த்தர் சந்திப்பார். ஆபிரகாமை போல உங்களை நிறைவாய் நடத்துவார். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரோம நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, ஆமென், ரோம நிருபம் 4ஆம் அதிகாரம் ரோம சபைக்கு பவுலப்போஸ்தலன் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். அநேகம் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவராம. கர்த்தர் என்னதெல்லாம் சொன்னாரோ, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை திரளா வர்த்திக்க பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல, ஆமென், கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் சொன்னதெல்லாம் விசுவாசத்தானா. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் அவன் எப்படி இருக்கிறான்? தகப்பனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தகப்பனாக நீங்கள் இருக்கணும், விசுவாச தகப்பனாக இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் வேதத்தை வாசிக்கிறீங்க, கடினமான ஒன்றை உனக்கு நான் செய்ய போகிறேன், பெருசு,
ஆமென். இப்படி செய்ய போகிறேன்னு ஒரு வசனத்தை கொண்டு மறுபடியும் கர்த்தர் பேசுகிறாருன்னு வைங்க. எத்தனை பேர் அதை 100க்கு 100 விசுவாசிப்பீங்க? ஆண்டவர், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பாய், அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது, இன்னும் வாக்குத்தத்த ஈசாக்கு 100 வயதில் தான் கர்த்தர் கொடுத்தார். 75 வயதில் கர்த்தர் சொன்னதை ஒரு பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளையை தருவன் சொல்லலை. அநேகம் ஜாதிகளுக்கு நீ ஒரு தகப்பன், விசுவாச தகப்பன் என்று சொன்னதை ஆமென் அப்படியே விசுவாசித்து பெற்றுக்கொண்டார். விசுவாசிக்காமல் ஒன்றுமே வராதுங்க உங்கள் வாழ்க்கையில். ஆமென். வசன அறிவு நல்லது, அந்த வசனத்தை விசுவாசிங்க. ஆண்டவரை குறித்த அறிவு நல்லது, அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசித்து நடக்கிற, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக நீங்கள் இருந்தீங்கன்னா விசுவாசத்தினால எல்லாம் கிடைக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஸ்தோத்திரம். சொன்னதை அப்படியே ஆபிரகாமுக்கு செய்தார். இரண்டாவது, அவன் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன். யூதா 2:3 நீங்கள் வாசிங்கன்னா, யூதா இந்த நிருபத்தை எழுதுறதுக்கு காரணம் இருந்தது. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, இந்த நிருபத்தை நான் எதுக்காக எழுதுறேன்? பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க தைரியமா போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட விசுவாச தகப்பன்னா, அந்த விசுவாசத்துக்காக தைரியமா போராடணும். சோதரம், போராட்டத்தில் அவன் ஜெயிச்சானா இல்லையா? அந்த விசுவாசத்தில் போராட்டம் அவனுக்கு வந்தது. எவ்வளவு சவால்கள் வந்துச்சுல்ல. 100 வயதில் கொடுத்துட்டு அடுத்து சொல்கிறாரு, இந்த மலையில், பக்கத்து மலையில் போய் அவனை என்ன செய், வெட்டுங்கிறாரு. எத்தனை பேர் வெட்டுவீங்க உங்கள் பிள்ளை? ஹலோ, எல்லாம் அங்கே இருக்கிறீங்களா? ஒரு டூத் பேஸ்ட் விளம்பர சிரிப்பாவது சிரிங்க. அல்லேலூயா. இங்கே பெண்கள் யாரும் இல்லை, ஆண்கள் தான் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் சிரிக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை வீட்டம்மா கண்ட இடத்துல சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கலாம். அல்லேலூயா. இப்போ புருஷர் முகாம் தானே, க்ளோரிட்டுக்கா, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். 100 வயசில் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு பலி செலுத்து எனக்கு. ஒரு சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தணும் தெரியுங்களா? கொண்டு போய் தலையை வெட்டணும், அதன் பின்பு தோலை உரிக்கணும், சந்தா வெட்டணும், துண்டு துண்டா வெட்டிட்டு தகன பலியாக்கி சாம்பல் ஆக்கணும். இதுதான் சர்வாங்க தகன பலி. லேவியராக 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இப்படி பலி செலுத்துன்னு சொல்றாரு. முடியுமா ஐயா? ஒரு தகப்பனுடைய கரம் வேலை செய்யுமா? இப்படி தனக்கு கொடுத்த 100 வயதில் கொடுத்த பிள்ளையை இழுத்துட்டு போக முடியுமா? ஒரு ஆட்டுக்கடாவை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போக முடியுமா? தான் சொந்த கையினால் அந்த பிள்ளையை கட்டி பலிபீடத்தில் வைக்க முடியுமா? உரையில் இருக்கிற கத்திய உருவி நெஞ்சில் வாய்க்க முடியுமா? விசுவாசம் இருந்தா செய்வீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். நான் சாம்பல் ஆக்கிட்டா கூட சாம்பலில் இருந்து ஆமென் ஒரு ஈசாக்கை எழுப்புறதுக்கு என் ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர். ஆமென். 100 வயதுல பிள்ளைய கொடுத்தவர். அவருக்குன்னு கொடுத்தா கூட எனக்கு கொடுப்பாரு. அந்த அளவு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சுங்க. கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து எனக்கு பார்த்து கொள்ளப்படும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு எவ்வளோ பெரிய தேவையோடு இருக்கலாம், இயேசுவை விசுவாசிங்க. 100க்கு 100 அவரை விசுவாசிங்க. ஆண்டவர் அவருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்வார். உங்கள் குடும்ப தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். பிள்ளைகளின் திருமண காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைங்க புதிய கல்வி ஆண்டுக்கு போயிருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பின் தேவையை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் ஆரோக்கியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். உங்களை நன்றாக வைப்பார், கர்த்தர் நன்றாக வைப்பார். உபாகமம் 28:1 சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்க குடும்பத்தை மேன்மையா வைப்பார். எந்த கிராமத்தில் நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்க மகிமையும் உங்க தலையை உயர்த்துகிறவருமாக இருந்து உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
அப்போ விசுவாசத்திற்கு இப்படிப்பட்ட சவால் வரும்போது தைரியமா என்ன செய்யணுமா? போராடணும். உலகத்தில் தெருவில் தங்களுடைய காரியங்களுக்காக உட்கார்ந்து ஆமேன் இங்குலாத் சிந்தாபாத்னு போராடுறாங்களே இல்லையா? என்ன சத்தம் போடுறாங்கல்ல? ஒருவேளை நீங்கள் அவங்க எதுக்காக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டால் உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் அந்த காரியத்துக்காக உட்கார்ந்து 2 நாள் சாகும் வரை உண்ணாவிரதாங்கிறான். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? சாகும் வரை. அப்போ ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் குளோரிய விசுவாசத்துக்காக தைரியமாக போராடணும். உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், என் இயேசு பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் என்னோட கூட இருக்கிறாரு. ஆகவே விசுவாசத்திற்கு எதிர்மறையான நிலைகள் வரும்போது 4 பேர் நிந்திக்கலாம், பைபிளை தூக்குறியான்னு சொல்லலாம், உங்களை பரிகசிக்கலாம். அதன் நடுவில் இயேசுவின் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த விசுவாசத்துக்காக தைரியமா நிக்கணும். ஆமென். உங்க மனைவியை அப்படி ஊக்கப்படுத்தணும், பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும். நாம் குடும்பமாக இந்த விசுவாசம் ஆண்டவர் அறிந்தோம், இந்த சத்தியத்தை கண்டுகொண்டோம், மரண பரியந்தம் சத்தியத்தில் நம்ம நடப்போம், வைராக்கியமா இருப்போம். ஆமென். சத்தியம் நம்மை விடுதலையாக்குமே ஒழிய சத்தியம் உங்களை வெட்கப்படுத்தாது. இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார், விலக மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப அந்த விசுவாசத்துக்காக, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக விசுவாச தகப்பன்மார் போராடணும். அதுல உங்களுக்கு தான் அந்த உத்தரவாதம் இருக்குது. நீங்க உங்க குடும்பத்தில் புருஷராக நீங்க தான் இருக்கணும். லீடர்ஷிப் நீங்க தான் எடுக்கணும். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்க குடும்பத்தில் லீடர்ஷிப்பை யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? பிள்ளைகள்கிட்டையா, இல்லைன்னா மனைவிட்டையா, இல்லைன்னா நீங்கள் நடத்துகிறீங்களா? நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கை துணை கொடுத்துருக்காருல்ல, நீங்கள் நேசிக்கணும் அவங்கள. உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஒரு நேரத்தில் நம்ம ஒன்றையே செய்துட்ருப்போம், அவங்க 10 காரியம் செய்வாங்க. அவங்க பெண்களுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, நீங்கள் கூப்பிட்டா இந்தா வரேன்பாங்க, பிள்ளைங்க கூப்பிட்டா இந்தா வரேன்பாங்க, அடுப்பில் இருக்கிற பாலை பார்ப்பாங்க, மிக்சியை போட்டு கிருங்குரும்பாங்க. அல்லேலூயா. கையில் ஒரு ஆமென் தொடப்பானை எடுத்து வீட்டை கூட்டுவாங்க, அங்கே வாஷிங் மிஷினில் என்ன கிடக்குன்னு அதை பார்ப்பாங்க. இப்படி சகலகலா ஆமென் வள்ளியாக இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் அந்த ஆளை நீ நடத்துமான்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. லீடர்ஷிப்பு நீங்கள் தான். கிறிஸ்து சபைக்கு தலை, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான். ஆமென். அந்த லீடர்ஷிப்பை நீங்கள் தான் நடத்தணும். விசுவாசத்தை குடும்பத்துக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் கேட்பார். ஏதேன் தோட்டத்தில் வந்துட்டு யாரை கூப்பிட்டாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உனக்குன்னு உண்டாக்குனப்பா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தனப்பா, உனக்கு தானே கட்டளை கொடுத்தேன்ப்பா, உனக்கு தானே உத்தரவாதத்தை கொடுத்தேன்ப்பா, உன்னை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்ப்பா, எங்கப்பா ஆளை காணோம்? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? கேட்பார் கர்த்தர். ஆண்டவர் கேட்பார். ஆமென். விசுவாசத்தை மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களா? என் மனைவி என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதுயா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் தான் கொடுக்கணும். லீடர்ஷிப் நீங்கள் தான் எடுக்கணும். குடும்பத்தில் நல்லா ஜெபம் பண்ண வைக்கிறது நீங்கள் தான் நடத்தணும். குடும்ப ஜெபத்தை நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். சர்ச்சுக்கு ஆளாக நீங்கள் தான் கிளம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்கள இழுத்து வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்பெஷல் கூட்டமாக நீங்கள்லாம் போங்க, நான் உங்களுக்காக வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. முன்னணியில் நீங்கள் நடத்தணும். லீடர்னா நீங்கள் தான் வழி காட்டணும். விசுவாசத்தில் வழியை நீங்கள் தான் காட்டணும். நம்ம இப்படி விசுவாசிக்கணும்னு போட்டிருக்கு, இப்படி விசுவாசிப்போன்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்படி அவருக்காக பக்தி வைராக்கியமாக இருப்போன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஆமென். உபவாசிப்போன்னு நீங்கள் தான் சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுக்கிற விஷயமா கொடுன்னு சாவியை கையில் கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்படி விசுவாசத்துக்காக தைரியமாக போராடணும். லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில். நீங்கள் அதை எடுத்துங்க. ஸ்தோத்திரம். ஒரு சகோதரர் எனக்கு நம்முடைய அசம்பிளிஸ் ஆகாட் சபையில் தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டார். மனைவி எல்லாம் இந்துக்கள், இயேசு அறியாதவங்க. அவர் ஜெபம் பண்ணா என்னத்தையா தூக்கி எரியும் அந்த அம்மா.
ஜெபத்தை விட மாட்டார். சர்ச்சுக்கு நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை இதெல்லாம் எடுப்பார். என்னத்தையா தண்ணியை தூக்கி மேலே ஊற்றும். ரைஸெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குறவர் இவர் தான். ஒரு கம்பெனியில் அவர் வேலை செய்தார். என்னுடைய ஞாபகத்தின்படி அன்னைக்கே ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்கினார். அன்னைக்கு 15,000, 30 வருஷத்துக்கு முன்னால் 15,000 ரூபான்னா இப்போ 1,00,000 ரூபா சொல்லலாம். அவ்வளவு மதிப்பு உள்ள அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு உழைச்சவர். அவருக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுங்களா? இயேசுவை விசுவாசித்ததற்காக, இந்த விசுவாசத்துக்குள்ளே தான் நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக கிடைக்கிறதெல்லாம் கஞ்சி தண்ணியும் சாணி தண்ணியும் சுடு தண்ணியும் தூக்கி ஊற்றும். ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தால் வாரியில் எடுத்து தலையில் அடிக்கும். க்ளோரிட்டு தலையெல்லாம் அந்த தென்னை கீற்றுகள் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்காரு. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் வெளியே சொல்லியிருக்க மாட்டீங்க என்ன நடக்குங்கிறத. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். வார்த்தையினால் தாக்கங்களை இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம். வாங்கி கடும் சொற்கள்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. சரி, பொறுத்துக்குங்க. ஆனால் விசுவாசத்தை என்ன செய்யணும்? காட்டணும். அல்லேலூயா, உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால லீடர்ஷிப் எடுக்க மாட்டேன், இந்த குடும்பம் எப்படியும் போட்டோன்னு ஓடிடக்கூடாது. அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். அங்கே தான் ஜெபம் பண்ணணும். அதுக்குள்ளே இருந்து தான் விசுவாசத்தை காத்துக்கணும். அதுக்குள்ளே இருந்து தான் விசுவாசத்தை ஊட்டணும். அவங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டிகிட்டே இருக்கணும். கிரியை செய்கிற ஒரு தேவன் சந்திப்பார். ஆமென். அந்த சகோதரியையும் சந்தித்தார், பிள்ளைகளையும் சந்தித்தார். இன்னைக்கு முழு குடும்பமாக சபையில் விசுவாசியாக இருக்கிறாங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன்? விசுவாசத்தில் அவன் ஒரு தகப்பன். ரோம 4ஆம் அதிகாரத்தில் 21, 22, 24 வரை நீங்கள் வாசிங்கன்னா அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு பாருங்க. 75 வயதில் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லிட்டு 25 வருஷம் கம்முன்னு இருந்தார் ஆண்டவர். சில சமயம் ஒரு வாக்கு கொடுத்துட்டு என்ன செய்வார்? கம்முன்னு இருப்பார், அமைதியாக இருப்பார். ஒரு வருஷம் உற்சாகமாக ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு நினைப்பீங்க. 2ஆம் வருஷம் எப்படி இருப்பீங்க ஐயா? ஏன்னா புருஷர்கள் எப்போவுமே அந்த காலை சாப்பாட்டு நேரத்தில் சரியாக சாப்பாடு வரலன்னாலே சோர்ந்து போகும். அல்ல அப்படி தானே? அப்புறம் அப்படியே அந்த தெரிஞ்சிட்டு வருவோம் வீட்டுக்குள்ளே. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தானே? நீங்கள் 9 மணிக்கு சாப்பாடு 9:30 ஆகிட்டுனாலே உங்களை கையில் பிடிக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் செய்யலையா அப்படின்னு ஏதாவது போட்டுகிட்டே இருப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரு. 100 வயதில் அவன் சரீரம் செத்து போன பின்பு, மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போன பின்பு தான் கொடுத்தாரு கர்த்தர். ஆனால் இந்த 25 வருஷம் தேவன் சொன்னதை எப்படியும் நிறைவேற்றுவார். நான் உயிரோடு இருக்கும்போது நிறைவேற்றுவார், இல்லைன்னாலும் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு ஒரு கல்லில் கூட ஒரு பிள்ளையை உண்டாக்க அவருக்கு முடியும் அப்படின்னு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தான். நான் இருக்குதா ஐயா? நீங்கள் ஒரு 20 வருஷம் விசுவாசினா 20 வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? பரிசுத்தத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக ஆயிருக்கீங்களா? கொடுக்கறதுல ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? வைராக்கியமாக இருக்கிறதுல கர்த்தருக்காக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? இல்லைன்னா சோர்ந்து போயிட்டீங்களா? ஒன்றுமே கர்த்தர் செய்யலை, ஆனால் நிறைவேற்றுவார். எனக்கு சொன்னவர் யாருன்னு தெரியும். நான் ஒரு நாள் உருவங்களை செய்துட்டு இருந்தவன். செய்த உருவத்தையே உட்கார்ந்து நீ தான் தெய்வம்னு வழிபட்டவன் நான். ஆமென். இந்த ஜீவனுள்ள தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்து வெளிப்பட்ட பின்பு அவருடைய வல்லமை அறிஞ்சு அவர் யாருன்னு தெரியும். அவர் யாருன்னு நீங்கள் தெரியலன்னா அவரை நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். அவரை நீங்கள் தெரிஞ்சிட்டுன்னா நமக்காக தம்மையே, ஆமென், தேவனுக்கு சமமாக இருப்பதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நமக்காக ஜீவனை கொடுத்துட்டு 3ஆம் நாளில் உயிரோட எழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு உங்களுக்குள்ள உயிர் உள்ளவராக இருக்கிறாரு, வாசம் பண்றாரு, உங்களை நிரப்புறாரு, கரம் பிடித்து நடத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் எல்லாமே செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் இல்லை. அப்போ அவர் மேல அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்னு அசைக்காமல் நம்பணும். அதை முழு நிச்சயமாய் நம்பி
தேவனை மகிமைப்படுத்தினானா. எப்படி மகிமைப்படுத்தினா? ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் இப்படி சொல்லியிருக்கீங்க, செய்ய போகிறீங்க, தோத்திரம் 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 தோத்திரம். வருஷம் ஆக ஆக தோத்திரம் அதிகரிக்குது. ஆரம்பத்தில் 10னா 100 ஆகுது, 200 ஆகுது. தோத்திரம் பண்ணி பண்ணி மகிமைப்படுத்தி ஆராதிச்சு விசுவாசத்தில் எப்படி ஆனானா ரைட். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறது தோத்திரம் பண்ணணும், நல்லா தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் சொன்னதை என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், வார்த்தையிலும் நீர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்ய போறீங்கன்னு தோத்திரம் 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 போட்டிங்கன்னா தோத்திரத்தில் கிருபை பெருகும். உங்களுக்குரிய கிருபை, விசுவாசத்தில் நீங்கள் நிற்கிறதுக்கு கிருபை, தேவனுக்காக நிற்கிறதுக்கு கிருபை, எல்லாத்துக்கும் கிருபை கொடுத்து கர்த்தர் நடத்துவார், அதை நிறைவேற்றவும் செய்வார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். ஒரு சின்ன விசுவாசத்தில் பலவீனத்துக்கு அவன் இடம் கொடுக்காம நாளுக்கு நாள் வல்லவனாயிட்டே இருந்தான். அந்த வசனம் எல்லாம் வாசிக்க நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். சமயம் நமக்கு இல்லை, நம்பிக்கையோடு காத்திருந்தான், தேவனை மகிமைப்படுத்தி காத்திருந்தான். 100 வயதில் கர்த்தர் தாம் குறித்திருந்தபடியே குறித்த காலத்தில் ஒரு குமாரனை கொடுத்தார். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான்ல. க்ளோரி டு காட். கர்த்தருக்கு மகிமை. அப்போ எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கணும்? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்கள், விசுவாச தகப்பனாக இருக்கணும். ஆமென். நான் ஆபிரகாமை விட இந்த கடைசி நாளில் நமக்கு இருக்கிற ஏதுக்கள் அதிகம். அப்போ நம்ம எவ்வளவு அதிகமாக விசுவாசிக்கணும்ல. அப்படி விசுவாசிங்க, நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவதாக எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட். இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை ஆமென் பாலகனை போல தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம் 1:33 நீங்கள் அதான் வாசிக்கிறீங்க. அப்போ ஒரு தகப்பனுடைய காரியம் என்ன? சுமக்கும் தகப்பன். ஆபிரகாமினுடைய ஒரு விசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தான் சொந்த குடும்பத்தை சுமந்தான். கல்யாணமாகி மாதம் எப்படி சுமக்கிறீங்கிறது பெருசு இல்லை, 5 வருஷம் ஆன பின்பு எப்படி சுமக்கிறீங்க. ஐயா இப்போ தேவை 10 மடங்கு அதிகமாக இருக்குது, எப்படி சுமக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். க்ளோரி டு காட். உங்கள் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டம்மா வரல, பிள்ளைங்க வரல, அவங்கள கேட்டு விசாரித்தால் எங்கள் குடும்பத்தை சுமக்கிற ஒரு கணவன் தகப்பன் அப்படி சொல்லுவாங்களா? கை வைத்தி காட்டுங்க. சரி, உங்கள் குடும்பத்தை சுமக்கும் தகப்பனாக நீங்கள் இருக்கணும். க்ளோரி டு காட். நீங்கள் யோசிங்க, இன்ன இடம் என்று தெரியாமல் இவன் மாத்திரம் போனால் பரவாயில்ல. ஆதியாகமம் 12:5 நீங்கள் வாசிங்கன்னா, ஆமென். கூட யார்? மனைவியாகிய சாராள், தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து, தாங்கள் சம்பாதித்திருந்த சம்பாத்து எல்லாவற்றையும் ஆரோனிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்த்தாங்க. கூட வயதான தகப்பனும் உண்டு. ஆமென். எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறது ரொம்ப கடினங்க. எங்களெல்லாம் நீங்கள் பார்த்தா நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு சபையை சுமக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். உங்கள் பாஸ்டர்கிட்ட என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா? 100 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர், ஒரு 500 பேர் சபையை சுமக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கேட்டிருக்கீங்களா? என்றைக்காவது? கேட்டதே இல்லை. உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? உங்கள் குடும்பத்தை சுமக்கிறது லகுவாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? கேட்டிருக்காங்களா? நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க பிரதர்? என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கோ? அல்ல இல்லையா? ரைட், சரி. ஏன் தான் கல்யாணம் பண்ணேன்னு நினைக்கிறேன். அல்ல இல்லையா? ஆமென். அதானே அதனுடைய அர்த்தம். கல்யாணம் பண்ண பிறகு இப்போது ரொம்ப செலவு ஒன்று, அப்புறம் பிள்ளைகள் இப்போது எல்லாம் பெருசாக போயிட்டே இருக்குது, தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது, சம்பளம் அதே தான் இருக்குது. என்ன செய்கிறது? பரவாயில்ல, என்ன இருக்குதோ 5 அப்பமும் 2 மீனும் இருந்தால் குடும்பமாக உட்காந்து ஆண்டருடைய கரத்தில் கொடுங்க. அதில் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துருங்க. ஐயா நிறைய இருக்குன்ட்டு அதை எடுத்துடக்கூடாது. ஆமென். மிச்சத்தை ஜெபம் பண்ணி பிட்டு தாங்கன்னு சொல்லுங்கள். வியாதியின்றி காப்பார், வீண் செலவு இன்றி காப்பார், ஆபத்து இல்லாமல் காப்பார், இருக்கிறத பிட்டு கொடுப்பார், திருப்தி ஆக்குவார். மீதம் எடுப்பீங்க.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரை விசுவாசித்து என் 18வது வயதில் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசுவாச ஓட்டத்தில் ஒரு குறைவில்லாமல் இன்று வரை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே சுமக்கணும்னு சொல்லுங்க, நான் சுமந்து செல்வேன் அப்படின்னு சொல்லுங்க. சில புருஷர்களை நான் பார்த்துருக்குறேன், பாக்கெட்டில் காசு இருக்கும், அவங்க கதையை நல்லா பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் அடிக்கடி வெளியே போவோம், ஒரு டீயை குடிப்போம். நம்ம வெறுமனே டீ குடித்து பழக்கம் இல்லை, ஒரு கடி ஒரு குடி அப்படியே பழகியிருப்போம். சோத்திரம். இன்றைக்கி வீட்டில் சாப்பாடு சரியில்லைன்னா அதுக்கு முன்னாலே எங்கேயாவது சாப்பிட்ருப்போம். இல்லை நைட்டு வீட்டுக்கு தான் வாரீங்க, ஒரு 4 புரோட்டாவையாவது உள்ளே போட்டுட்டு வந்துடுவோம். ப்ரைஸ் எல்லாம். வீட்டாரை பற்றி யோசிக்க மாட்டோம் சில சமயம். எத்தனை பேர் நான் வெளியே போனால் நான் என்ன பண்ணுறேனோ அது என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் இருக்கணும், அவங்களுக்கும் நான் வாங்கிட்டு வருவேன் எப்போவுமே. இதுவரை வாங்காமல் வெறும் கையை வீசிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வந்ததில்லை. அப்படி சொல்கிறவங்க கை வைத்தி காட்டுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதை வாங்கிட்டு வருவீங்க. உண்மைதானா? சாப்பிடவே மாட்டிங்களா ஒருவேளை? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஆனால் நல்ல இந்த எல்லா புருஷர்களும் விசேஷமானவர்கள் போல தெரியுது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் மனைவி பிள்ளைகள் இங்கே இல்லாததுனால கையை உயர்த்தினீங்களா எனக்கு தெரியலை. அல்லேலூயா. ஆனால் உண்மையை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுமக்கிறவங்க நல்லா சுமங்க. எவ்வளவு காரியம் இருந்தாலும் அது ஆண்டருடைய பாதத்தில் வைங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு 350 ரூபாய் வருமானம் இருக்கும்போது கல்யாணம், ஊழியத்து நிமித்தம் 24 வயசில் கல்யாணம். 24 வயசில். என் கதையே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகுது. அல்லேலூயா. ஆமென். ஆனால் ஒரு விசுவாசம் இருந்துச்சு பாருங்க. என்ன நடத்துகிறவர் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்தா நடத்துவார். ரைட்டு. இப்போ 2 பேர் ஆயாச்சு. வருமானம் ஒன்றும் பிச்சுட்டு போகலை, அப்படியே தான் இருக்குது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் இன்னும் ஒன்று. அல்லேலூயா. மூத்த மகன் பிறந்தான். என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா என் மகனையும் கர்த்தர் போஷிப்பார். அப்புறம் ஒரு 5 வருஷத்தில் இன்னொரு பிள்ளை, அதையும் போஷிப்பார். இப்போ அவங்க வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அவங்களையும் கர்த்தர் போஷிப்பார். அதுக்கப்புறம் பேரன் எல்லாம் பிறந்து அவனையும் கர்த்தர் போஷிப்பார். விசுவாசத்தா இன்னைக்கு வரைக்கும் அழகாக நடத்துகிறாருங்க. ஆமென். நீங்கள் தனித்தல்ல, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவர் உங்கள் கூடையே இருக்கிறார். நல்ல சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இவங்கெல்லாம் வேண்டான்னு நினைக்காதீங்க. எங்கேயாவது சன்னியாசியாக போயிடலாமா நினைக்காதீங்க. எங்கேயாவது கண் தெரியாமல் போயிடலாமா, முடியலப்பான்னு நினைக்காதீங்க. பாருங்க, கர்த்தர் அழைத்த போது இன்ன இடம் என்று தெரியாமல் மனைவியையும் கூட்டிகிட்டு போனா. ஆமென். லோத்தையும் கூட்டிகிட்டு போனா. ரொம்ப பலவீனமாக கிட்டத்தட்ட மரணத்திற்கு சமீபமாக இருக்கிற தகப்பனையும் கூட்டிகிட்டு போனா. ஜனங்களையும் கூட்டிகிட்டு போனா. கூட யாரெல்லாம் இருந்தாங்க, லோத்து இருந்தான் பாருங்க, அவனை சார்ந்தவங்களையும் கூட்டிகிட்டு போனா. இவன் கூட்டிகிட்டு போனால் அத்தனை பேருக்கு சாப்பாடு இவன் தான் கொடுக்கணும், எல்லாம் அவன் தான் பார்க்கணும். சுமந்தாங்க. அந்த சுமக்கிற சுபாவம் அவனுக்கு இருந்தது. க்ளோரி டு காட். உங்கள் குடும்பத்தை சுமங்க. எல்லா காரியத்திலும் சோர்ந்து போகாதீங்க. பொருளாதார தேவைகள் வரும்போது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், திருமண காரியங்கள், ஒவ்வொரு காரியங்கள் வரும்போது, மருத்துவ தேவைகள் வரும்போது, ஆமென், இல்லைனா ஒரு வீட்டை கட்டணும், எந்த ஒரு காரியத்திலும் சோர்ந்து போகாதீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் கூட இருக்கிறார். அவர் வழிவாசல்களை திறப்பார். அவர் உங்களை நடத்துவார். ஆமென். கடைசி வர ஆமென். மனைவியை சுமக்கிறதுக்கு, பிள்ளைகளை சுமக்கிறதுக்கு ஆண்டவருடைய உதவியோடு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புங்க. நீங்க சுமக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆபிரகாம் அப்படி இருந்ததினால் தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தாரு. ஒருபோதும் அவன் குறைந்து போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை என்ன செய்? காத்துக்கொள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நல்ல தகப்பன் தாய் என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட்.
கற்றுக் கொடுக்கும் தகப்பனாக இருக்கணும், போதிக்கணும், லீடர்ஷிப் எடுக்கணும்னு ஏற்கனவே சொன்னேன். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி பிள்ளைகளோட ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து பேசுவேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. நீங்கள் இதை செய்தீங்கன்னா பல பிரச்சனை குறைஞ்சிரும். நம்ம சில சமயம் பேசாமல் கூட இருப்போம். நம்ம லெவல் அப்படி. ஆண்டவர் ஆதாம சிருஷ்டித்தது அப்படி. நமக்கு ஒன்றுமே செய்யாது, ஒருத்தரும் பேசலைனாலும் அழகாக இருப்போம் நம்ம இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா ஆண்டவர். நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே அவங்க 100 வார்த்தை பேசுவாங்க. இப்படி பேசுகிற அவங்க உங்கள் கூட இருக்காங்க. 24 மணி நேரத்தில் ஒன்றுமே நீங்கள் பேசலைன்னா உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அதே பெருசு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி உங்களை சுற்றியே இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்களே, அதை நினச்சே நீங்கள் சந்தோஷப்படணும். நம்ம ஊரில் நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நாட்டு நடப்பு, தேச நடப்பு, உலக நடப்பெல்லாம் கேட்டு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த மனைவியோட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. கொஞ்சம் மற்ற காரியம் பேசுகிறீங்க, தப்பில்லை. ஒரு சத்தியம் கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை சொல்லுங்கள். ஒரு வயதான போதகர் ஒரு சமயம் சொன்னார். அவர் ஒரு பெரிய சபையின் போதகர். அவருக்கு 3 பிள்ளைங்க. என் 3 பிள்ளைகளுக்கும் நான் உட்கார வச்சு நாங்கள் கணவன் மனைவியாக ரட்சிப்புனா என்ன நான் தான் பேசினேன். அவங்க கண்ணீரோட ஒப்பு கொடுத்தாங்க. ஞானஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் நான் தான் பேசினேன். அப்பா நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். 3 பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டு நான் தான் பேசி ஜெபம் பண்ணேன். 3 பேரையும் அவங்க என் ஜெபத்தில் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். எல்லா சத்தியத்தையும் ஜெபிக்கிறதுக்கும் அப்படிதான், விசுவாசிக்கிறதுக்கும் அப்படிதான், கொடுக்கிறதுக்கும் அப்படிதான். ஊழியம் செய்கிறத குறித்து பேசும்போது 3 பேரை ஒப்பு கொடுத்து இன்னைக்கு 3 பேரும் ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அல்லேலூயா. நீங்கள் பேசுகிறீங்களா? பேசியிருக்கீங்களா? ஏன்னா நமக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்கும். காலையில் போயிட்டு 10 மணி நேரம் உழைச்சிட்டு வந்தால் படுக்கலாம், சாப்பிட்டு அப்படி பாரு தான் வருவோம். ஆனாலும் ஒரு சாய்வு நாற்காலியாவது சாஞ்சி உட்காந்துட்டு கொஞ்சம் பேசணும். அல்லேலூயா. பேசுவீங்களா? ஐயா எப்படி தான் இருக்கீங்கன்னு கேளுங்களேன். ஏம்மா நல்லா இருக்கியா கேளுங்க. பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, நல்லா இருக்கியா அப்படி கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காலையில் ஊழியங்கள் எல்லாம் முடித்த பிறகும் நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பிள்ளைகள்கிட்ட பேசினேன், மனைவிட்ட பேசினேன். இப்போ வரும்போது கூட ஃபோனில் பேசிகிட்டே தான் வந்தேன். க்ளோரி டு காட். இன்னும் நைட்டு போயும் திரும்பியும் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். பேசுகிறீங்களா? நீங்கள் நல்லா பேசி பாருங்கள். டீ ஒழுங்காக கிடைக்கும், சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு பரிமாறும்போது டக்குன்னு வைக்காமல் அழகாக வைப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் விரும்புகிறதுக்கு மேலே அந்த வீட்டை நல்லா சுத்தமாக வைப்பாங்க. நீங்கள் எள்ளுன்னா அவங்க எண்ணெய் அனுப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் ஒரு உடம்பை தான் சொல்லியிருப்பீங்க, கூட ஒரு ஆம்லேட்டும் சேர்ந்து வரும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? பேசுங்க. ஆமென். முடிஞ்சால் 1 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஸ்தோத்திரம். இயேசு கேட்குறாருல, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாது. அது மாதிரி தான் அவங்களும். அல்லேலூயா. அதை விட அதிகமாக எதிர்பார்க்குற ஆள். க்ளோரி டு காட். கொஞ்சம் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. ஸ்தோத்திரம். எதை பேசணுமோ ஞானமாக பேசுங்க. க்ளோரி டு காட். அவங்க சொல்கிறத தூக்கம் வந்தாலும் கவனிச்சுக்குங்க. அல்லேலூயா. ஒரு 1 மணி நேரமாக பேசுவாங்க, கேட்டுக்குங்க. அல்லேலூயா. ஆமென். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நான் படுக்க போகிறேன்னு படுக்காதீங்க. காலையில் டீ கிடைக்காது, அவங்களும் படுத்தான் கிடப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். 5 மணிக்கு எழும்பி வேலை செய்கிற ஆள் 7 மணி ஆனாலும் எழும்பாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் சுமந்து செல்லுங்கள், பேசுங்கள். உற்சாகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. கற்றுக் கொடுக்கும் தகப்பனாக இருங்க. ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருங்க. உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. இன்னைக்கு டிசிஷன் எடுங்க. அது ஒரு அதிகாலை ஜெப நேரமாக இருக்கட்டும்,
அல்லனா இரவு ஜெப நேரமா இருக்கட்டும், ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறீங்க, அதுல இருந்து ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், இதுக்கு நீங்க எல்லாம் கீழ்ப்படிங்க, நானும் அர்ப்பணிக்கிறேன், நீங்களும் அர்ப்பணிங்கன்னு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு நாள்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தா 365 நாள்ல 365 காரியத்தை கற்றுக் கொடுக்கலாம். உங்க பிள்ளைங்க ஒரு 25 வருஷம் உங்க கூட இருந்தா 365 இன்று 25 பெருக்குங்க, க்ளோரி டு காட், அத்தனை காரியத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆமென். எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்ல. வேதம் சொல்லுது, பிரைஸ் தி லார்ட், நீங்கள் என்னைக்கு கற்றுக் கொடுக்குறத அவங்க முதிர் வயதிலும் விடாமல் இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா வசனம் நல்லா ஏராளம் சொல்லலாம். நீதிமொழிகள் 10:1, ஆமென். 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தீத்து 1:8, 4:1, நீதிமொழிகள் 3:12, சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். 18 இருந்து 13ஆம் வசனத்திலிருந்து 18 எல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. முடிவுக்கு வந்துடுறேன். இதுவரை யாரும் எந்திரிக்கலை, முடிச்சிடலாம். ஏன்னா ஐயா கடைசியாக நம்ம வாசித்தோம்ல, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51:2. ஒருத்தர் வாசிங்களேன், ஒருத்தர் வாசிங்களேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை, உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து, அவனை அப்படியே விட்டுறல, அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆசீர்வாதம் பெற்ற ஒரு தகப்பன். தேவன் உங்களை அழைச்சிருந்தா, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அதாங்க அடையாளம். நம்ம ஆண்டவர் உங்களை பட்சிக்கிறவர் இல்லை, ஆசீர்வதிக்கிறவர், பெருக பண்ணவர். இதை நீங்கள் நம்பலாம். அவரை எத்தனை பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லையா, அவர் எனக்கு ஆசீர்வாதமே தரலன்னு சொல்கிறீங்களா? 18 வயதில் அழைப்பை ஏற்று நான் புறப்பட்டேன் வீட்டை விட்டு. ஒரு நாள் எங்கள் வீட்டில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. எல்லாம் இருந்துச்சு, அவங்கள்ட்ட சொத்து இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தது. ஒரு நாளும் கேட்டது கிடையாது. சோதரம். ஏன்னா ஆண்டவர், நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேனோ அவர் அப்படிப்பட்டவர். அவரை நம்பி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து இதுவரை நடத்தியிருக்கிறார். இது போல தான் ஒரு சொரண்டை மாதிரி தான். பாஸ்டர் வந்திருக்கீங்கள, ஒரு சொரண்டை மாதிரி தான். பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கடையநல்லூர் மாதிரி சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன கிராமம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் ஊழிய பொறுப்படும்போது 10,000 பேர் தான், 10,000 பேர் தான். இன்றைக்கி வேணால் ஒரு 20,000 பேர் இருப்பாங்க. கடையநல்லூரில் 2 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. அந்த ஊரில் ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆமென், கிட்டத்தட்ட 25 கிளை ஊழியங்களை ஆரம்பிக்க, இடங்கள் வாங்க, ஆலயம் கட்ட, நாசரேத்தில் மாத்திரம் இல்லை, எங்கே கட்ட, வட மாநிலத்தில் போய் இடம் வாங்க, அங்கே சில ஆலயங்களை கட்ட, ஒவ்வொரு மாதமும் ஊழியங்களுக்கு கொடுக்க, லட்சக்கணக்காக கொடுக்க இதுவரை கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நல்ல சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கும் குறைவு வச்சதே இல்லை, எங்களை நன்றாய் கர்த்தர் நடத்துகிறார். ஆகவே ஆண்டவரை சந்தேகப்படாதீங்க, விசுவாசிங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் ஜபம், சபை கூடி வருதல் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஆளாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது ஆராதனைக்கு வந்துடுங்க. அதை மனைவியும் அப்படி ஆயிடுவாங்க, பிள்ளைகளும் அப்படி ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்ப்பார் கர்த்தர். ஜெபம் பண்ணுறீங்களா பார்ப்பார், விசுவாசிக்கிறீங்களா பார்ப்பார், உபவாசிக்கிறீங்களா பார்ப்பார், கொடுக்குறீங்களா பார்ப்பார், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா பார்ப்பார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா பார்ப்பார், பிற ஆத்துமாக்களை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர்றீங்களா பார்ப்பார், உங்கள் போதகரை மெச்சிக்கொள்றீங்களா பார்ப்பார், உங்கள் போதகருடைய கரத்தை தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆரோனுமா இருக்கிறீங்களா பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக இருக்கிறாங்கல்ல, உங்களுக்காக அழைக்கப்பட்ட அந்த ஊர்லேயே கிடக்குறாங்கல்ல, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்கல்ல, உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறாங்கல்ல, ஞான மன்னாவை கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்காக உபவாசம் போடுறாங்கல்ல, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்கல்ல, உங்கள் ஆவிக்குரிய அப்பாவையும் அம்மாவையும் கனப்படுத்தணுமா படுத்த வேண்டாமா? படுத்தணும். இப்போ நேராக போகும்போதே எடுத்துகிட்டு போனால் கூட நல்லது தான். அல்லேலூயா. காசு கொண்டு வரலன்னா கிறிஸ்மஸுக்குள்ளே செய்திருங்க, அடுத்த 6 மாதத்துக்குள்ளே செய்திருங்க. அதுபோல் பாஸ்டரை மெச்சுக்குங்க. அவங்க ஒரு நாளும் உங்களை குறித்து துக்கப்படக்கூடாது.
உங்களை நினச்சி சந்தோஷப்பட்டாங்கன்னா கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வைப்பார். ஏன்னா இவங்களை அழைச்சது கர்த்தர். ஆமேன். அவங்க துக்கப்பட்ட ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆமேன். நம்ம மேலே ஆத்திரப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது தேவன். அவங்க சந்தோஷத்தோடு அதை செய்யணும். அவங்க என்ன சொன்னாலும் செய்யுங்க. பிரதர் வாங்கன்னா போயிட்டு இருக்கக்கூடாது, வரணும். உட்காருங்க பிரதர், உட்காருங்க, இதை செய்திருங்க பிரதர்னா 7னா எண்ணெய் ஆயிடணும். க்ளோரி டு காட். செய்து முடிச்சு பாருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை பெருக பண்ணுவார். இந்த ஆபிரகாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மெல்கிசேதேக்கு தசம பாகத்தெல்லாம் ஆமென் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. க்ளோரி டு காட். எத்தனை பேர் கரெக்டாக தசம பாகம் கொடுக்குறீங்க? கை வைத்து காட்டுங்க. ரைட்டு. நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு வருமானம் இல்லை போல், அப்படி தானே? 100 ரூபா வருமானம்னா கூட 10 ரூபா கர்த்தருக்குரியது. ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக செய்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பிரதர் இருந்தார், ஆரம்பத்தில் அவருக்கு 500 ரூபா சம்பளம். தசம்பா எவ்வளோ கொடுக்கணும் பிரதர்? என்னங்க? 50 ரூபா. மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் போல் கரெக்டாக சொல்கிறாரு, 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு. சரி, பாஸ்டர் ஜோம் பண்ணார், அவர் ஆசீர்வதிங்க. 5000 ரூபா சம்பளம் கிடைச்சது அவருக்கு. இப்போ எவ்வளோ கொடுக்கணும் பிரதர்? 500 ரூபா கொடுக்கணும். அவர் அதில் உண்மை நேராக வாங்கிட்டு வந்து பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு மிச்சத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு ஆசீர்வாதிச்சு கொடுத்துட்டு தான் வீட்டுக்கே போவார். பாஸ்டர் சொன்னார், இன்னும் ஆசீர்வதிங்க. 10,000 ரூபா சம்பளம். இப்போ எவ்வளோ கொடுக்கணும் ஐயா? 1000 ரூபா. கரெக்டாக கொடுக்குற ஆள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஆயிடுச்சு. போதாது ஆண்டவரே ஆசீர்வதிங்க. 25,000 ரூபா சம்பளம் உள்ள வேலையை கொடுத்தாரு. இப்போ எவ்வளோ கொடுக்கணும் பிரதர்? 2500. சரி, போதாது இந்த காலத்துக்கு, இன்னும் ஆசீர்வதிங்க. 50,000 ரூபா சம்பளம். இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 5,000 ரூபா. இப்போ அவர் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. தசம பாகத்தை எண்ணா எவ்வளோ வருது? 5,000 ரூபா வருது. ஆனால் வீட்டுக்கு போகலை, நேராக பாஸ்டரை தான் பார்க்க வந்தார். வந்துட்டு பாஸ்டர்கிட்ட ஒரு சந்தேகம்னு சொன்னார். இல்லையா, என்னப்பா சந்தேகம்? பாஸ்டர், இப்போ நான் தசம பாகமே எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது? 5,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. இது உங்களுக்கு அவசியமானு கேட்டார். இல்லை, பாஸ்டர் ஒன்றும் சொல்லலை. பாஸ்டர் என்ன சொல்லார்னா, எனக்கு இது அவசியம் இல்லை. டைத் இஸ் பிலாங்ஸ் டு காட். இது தேவனுக்குரியது, இது அவருக்கு அவசியம் அப்படின்னு சொன்னார். இது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியதை நீ எடுத்தனா உனக்கு நல்லதில்லை, கர்த்தருக்கு அவசியம்னு சொன்னார். அவருக்கு விளங்கலை, அப்படியே வச்சுட்டே இருந்தார். அப்போ சொன்னார், பரவாயில்ல உன்னை ஜெபம் பண்ணி விடுறேன், முழங்கால் போடுன்னு சொன்னார். முழங்கால் போட்டார். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் கையை பிடிச்சி கேட்டார், ஐயா என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க? அப்போ பாஸ்டர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை ஏசப்பா, இப்போ நீங்கள் ஆசீர்வதிச்சு 50,000 ரூபா வருமானம் உள்ள வேலையை கொடுத்துட்டீங்க. இப்போ இவருக்கு 5,000 ரூபா தசமாக கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது. அந்த 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடும் ஐயா. அல்லேலூயா. அப்போல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தார். அல்லேலூயா. கொண்டு வந்துடும் ஐயான்னு ஜெபம் பண்ண போகிறேன்னு சொன்னார். காலிலே விழுந்துட்டார். எப்படி ஜெபம் பண்ணிடுறாங்க ஐயா, என்னை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. 10,000 ரூபா கொடுத்துட்டு போனார். 5,000க்கு 10,000 ரூபா கொடுத்து புத்தி தெளிந்தது. இந்த முகாமுக்கு பின்பும் உங்களுக்கு புத்தி தெளியாமல் இருந்தால் உங்களை காப்பாற்றவே முடியாது. அல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சின்ன வருமானமோ பெரிய வருமானமோ நான் உழைச்சேன்னு நினைக்காதீங்க. அதை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்தவர் கர்த்தர், சுகம் கொடுத்தவர் கர்த்தர், பாதுகாத்தவர் உங்கள் கர்த்தர், உயிரோட வச்சவர் கர்த்தர், ஆயுசு நாட்களை பலப்படுத்தினவர் கர்த்தர், உங்களை மேன்மைப்படுத்தினவர் கர்த்தர். அவருக்கு உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இடங்கொள்ளாமற் போக மட்டும் அவனை ஆசீர்வதித்தது போல உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க, பாக்கியவாட்டிகளாக இருப்பாங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஜோமணி இல்லாமா வேகமாக துள்ளி குதிச்சு எழும்புங்க. வேகமாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகளை உணர்ந்து ஆமென். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். அபிஷேகம் பெறாதவங்க கூட ஒரு 10 தோத்திரம் பண்ணுங்க உற்சாகமாக. கர்த்தர் உங்களை நிரப்புவார், 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 நிரப்புவார். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586,
சுரண்டை.